சந்தோஷத்தை வீட்டுல விட்டுட்டு வெளியே தர்றாங்க. சந்தோஷம் வீட்டுல தான் இருக்கு, வெளியில போய் தேடினா கிடைக்காது. எத்தனை நாளைக்கு தருவாங்க? ஒரு 40 வயசு 50 வயசு உடம்பு முடியல ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா யார் பாப்பா? அந்த நேரத்துல கூட்டாளி வருவானா? வரமாட்டான். ஓ இவனா சரி போயிட்டு போன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. கூட இருந்து பக்கத்து மனைவி மட்டும் தான், வேற யாரும் பார்க்க மாட்டாங்க. அது வந்து புரிஞ்சவங்க ஒய்ஃபை சந்தோஷமா வச்சுக்கோங்க. உண்மையிலே சந்தோஷத்தை வீட்டுல தான் பார்க்கணும். வெளியில நீங்க போய் எவ்வளவு நேரம் போய் மணிக்கடை உட்காந்துருப்பீங்க? எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு வந்து ஆகணும். வீட்டுல அந்த சந்தோஷத்தை வீட்டுல தேட மாட்டீங்க. பிள்ளை இருக்கு, ஒய்ஃப் இருக்காங்க, இதை தவிர என்ன வேணும் உங்களுக்கு? பெஸ்ட் பேரே கூட்டாளினா இவங்க தான். நீங்க மத்தவங்க ஷேர் பண்றதும் கூட்டாளி ஷேர் பண்ணா நல்லதும் சொல்லுவான் கெட்டதும் சொல்லுவான். எத்தனை பெர்சன்டேஜ் வந்து நல்லது சொல்லுவான். எங்க அம்மா இருக்கிற காலத்திலேயே எங்க அம்மா கிட்ட ரொம்ப பேசுவேன். அதே போல இப்பயும் வந்து என் மனைவி எடுத்து ரொம்ப பேசுவேன். கூட்டாளி கிட்ட போட்டு போன் பேசிட்டு அதெல்லாம் என்ன ஒரு 5 நிமிஷம் பேசுவாங்களா? நம்ம ஒரு என்டர்டைன்மெண்ட் மட்டும் தான். மத்தபடி 7 வருஷம் என் கல்யாண வாழ்க்கையில கை விட்டு என்னெல்லாம் இவர் போய் கூட்டாளிங்களை பார்த்தது அவ்வளவு கம்மியாவா? அவ்வளவு கம்மியா. குரூப்ல சொல்லுவாங்களே, குரூப் திறப்பாங்க, அதுல ஒரு பிளான் பண்ணுவாங்க, கடைசியா பார்த்தா ஒண்ணு நடக்காது. அந்த நானே கேட்பேன், போயிட்டு வாங்க கூட்டாளி கூட. அப்ப நீங்க கேன்சல் பண்ணது கிடையாதா? நான் பண்ண மாட்டேன். எனக்கு அது என்னதான் இருந்தாலும் அது எனக்கு அவ்வளவு பிடிக்காது. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஃபேமிலி தான். அதுக்கப்புறம் என்ன கூட்டாளி? எனக்கு அம்மா அப்பா 2 பேரும் இல்லையா? ஏதோ ஒரு சூழ்நிலை யாராச்சும் பாக்குறப்ப ஏதோ பாட்டி கேட்கறப்ப ஏதோ தோணும். அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க பேசுவாங்க பாருங்க. எனக்கு அதுதான் இருக்கும். என்னடா நம்ம நினைச்சதை பேசி உடனே சொல்றாங்களேன்னு. இப்ப ஏதாச்சும் ஒரு அம்மா பாட்டு கேட்ட கூட எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த நேரத்துல இவங்க எதார்த்தமா அடிப்பாங்க பாருங்க. அப்பதான் யோசிப்பேன், நான் மனசை நினைக்க உடனே அடிக்கிறேன்னு. அப்ப அப்படியே எனக்கு லைஃப் அப்படியே மாறி ஆயிரும். ஓவர் திங்கிங் ரொம்ப பண்ணிட்டு இருப்பாரு. ரொம்ப அதை பண்ணாதீங்கன்னா கேட்க மாட்டாரு. ரொம்ப சோகமா இருந்தாருன்னா என்ன பண்ணுவேன், இந்த ராமர் காமெடி அந்த மாதிரி நிறைய ஏதாச்சும் நான் ஃபீல் பண்றேன்னா ஒரு செகண்ட்ல 1 2 3 செகண்ட்ல என்னோட ஃபீலிங்கை மாத்தி விட்டுருவாங்க. அப்புறம் நான் ஏன் ஃபீல் பண்ண போறேன்? உண்மையில நீங்க தான் அவருக்கு பார்ட்னர். ஏன்னா எனக்கு வந்து இப்படி ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டதே இல்லை. அதாவது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட்ஸுக்கு இருக்கிற ரொம்ப பெரிய பிரச்சனை அவங்க ஒய்ஃப் தான். ஆனா இவரோட எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு ஒய்ஃபா நீங்க இருக்கீங்களா? இப்போ நிறைய பேர் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க ஒய்ஃப் தான் விட மாட்டாங்க. ஆனா அவங்க ஹஸ்பண்ட்ஸ்க்கு எல்லாம் வெளியே போகணும்னு தான் ஆசையா இருக்கு. சந்தோஷத்தை வீட்டுல விட்டுட்டு வெளியே தர்றாங்க. அவ்வளவுதான். சந்தோஷம் வீட்டுல தான் இருக்கு, வெளியில போய் தேடினா கிடைக்காது. எத்தனை நாளைக்கு தருவாங்க? ஒரு 40 வயசு 50 வயசு உடம்பு முடியல ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா யார் பாப்பா? அந்த நேரத்துல கூட்டாளி வருவானா? வரமாட்டான். ஓ இவனா சரி போயிட்டு போன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. கூட இருந்து பக்கத்து மனைவி மட்டும் தான், வேற யாரும் பார்க்க மாட்டாங்க. அது வந்து புரிஞ்சவங்க ஒய்ஃபை சந்தோஷமா வச்சுக்கோங்க. அம்மா போல பாத்துக்க சொல்றாங்களா, நல்லா சந்தோஷமா பாத்துக்கோங்க. எல்லாம் வாய் வார்த்தை சொல்லுவாங்க. உண்மையிலே சந்தோஷத்தை வீட்டுல தான் பார்க்கணும். வெளியில நீங்க போய் எவ்வளவு நேரம் போய் மணிக்கடை உட்காந்துருப்பீங்க? எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு வந்து ஆகணும். வீட்டுல அந்த சந்தோஷத்தை வீட்டுல தேட மாட்டீங்க. பிள்ளை இருக்கு, ஒய்ஃப் இருக்காங்க, இதை தவிர என்ன வேணும் உங்களுக்கு? பெஸ்ட் பேரே கூட்டாளினா இவங்க தான். நீங்க மத்தவங்க ஷேர் பண்றதும் கூட்டாளி ஷேர் பண்ணா நல்லதும் சொல்லுவான் கெட்டதும் சொல்லுவான். எத்தனை பெர்சன்டேஜ் வந்து நல்லது சொல்லுவான். லென்ஸ் போட்டிருக்கீங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு புரியுது, அவர் சொல்லும் போது எனக்கே எமோஷனலா இருக்கு. அதனால வந்து நான் எதுவாக இருந்தாலும் என்ன இருந்தாலும் சொல்லிடுவேன். அது மனசுல வச்சுட்டு எனக்கு வந்து இவங்க இவங்கள கண்டுபிடிச்சிருவாங்க. நானே சொல்லிடுவேன். கொஞ்சம் ஒரு மாதிரியா வச்சுக்கோங்க என்னன்னு சொல்லி கேட்டு வாங்கிடுவேன். என்ன தான் நினைச்சு சொல்லி அது எல்லாத்தையும் கொட்டிடுவேன். கொட்டினதுக்கு அப்புறம் எனக்கு மனசு ஆகிடும். அப்புறம் அதை பத்தி நான் வருத்தப்பட மாட்டேன். பாத்துக்கலாம். இவங்க இன்னொன்று எனக்கு மோட்டிவேஷன் என்ன, ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா இன்னைக்குள்ள பிரச்சனை நாளைக்கு இல்லை, இன்னைக்கே சால்வ் பண்ணிடலாம், அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு. நிறைய பார்ட்னர்ஸ் எல்லாம் பிரச்சனை வந்துருச்சு, உன்னாலதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி அதுவே அந்த ஒரு பிரச்சனையை வந்து அவங்க மேல தூக்கி போட்டுருவாங்க. நீங்க எப்படி வந்து சால்வ் பண்ணி? இல்ல அது வரும் தான், அந்த மாதிரி வரும், அந்த கோவம் வரும் தான். அது கொஞ்ச நேரம் தான். அதுக்கப்புறம் நான் சொல்லுவேன், இன்னைக்குள்ள பிரச்சனை நாளைக்கு இல்ல, கண்டிப்பா இருக்கும். இந்த 12 மணி பாஸ் பண்ணிட்டோமா அடுத்த பிரச்சனை வராது. அதை